பிதாவாகிய தேவனையும் ஆண்டவர் இயேசுவையும் அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த 10வது மாதத்தின் முதல் நாளிலே தேவன் நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாப்போடும் கொண்டு வந்ததுக்காக தேவனுக்கு மகிமை துதியும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிறோம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கடந்த இந்த 9 மாதங்களும் கடவுள் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இமைப்பொழுதும் கைவிடாதவராய் நம்ம கூட இருந்து வழிநடத்தின ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தேவன் தந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் ஒவ்வொரு நாளும் செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் முதல் 2 வரியை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இதுதான் நம்மளோடு கூட பேச விரும்புகிறேன். யாருக்கு சொல்றதுன்னா, போவாஸ் ரூத்துக்கு சொன்ன ஒரு வார்த்தை, மகளே உன்னுடைய செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. என்ன செய்கிறத முதல்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். என்னென்னலாம் இவன் கடந்து வந்தா, எந்தெந்த வழிகளிலே இவன் கடந்து வந்ததை விவரிக்கிறது. அவன் எந்த தேசத்திலிருந்து இப்போ எந்த தேசத்துக்கு வரா, யார் அவன் இழக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது, தன்னுடைய மாமியாராகிய நகோமியை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலையும் வந்தது. நகோமியும் அதற்கு இசைந்து கொடுத்தார். நீ திரும்ப போக முடியுமானால் விரும்பினால் போ மகளே என்று சொல்லுகிறார். அந்த தருணமும் கொடுக்கப்பட்டது. ஆனால் இவளோ ஒற்பாலை போல தன்னுடைய மாமியாரை முத்தமிட்டு திரும்பாமல் அவளோடு கூட உறுதியாய் இருக்கிறதை நகோமி கண்டாள் என்று வசனம் சொல்லுகிறது. அவளோடு கூட 18 வசனம், அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு கண்டு கொண்டாள். அப்புறம் அதை குறித்து அவளுடைய ஒன்றும் பேசவில்லை. கவனிங்க, நகோமி ரூத்தினிடத்தில் என்ன கண்டுகொண்டால், ரூத்து போவாசினிடத்தில் என்ன கண்டுகொண்டால், இதுதான் நம்மளோடு கூட பேச விரும்புகிறேன். இவர் தருணம் கொடுக்கிறார். நகோமி தன்னுடைய மருமகளாகிய ரூத்துக்கு தருணம் கொடுக்கிறார். என்ன, ரூத்தினுடைய கணவன் இறந்து விட்டான். அதாவது நகோமியினுடைய 2 ஆண் மக்களும் இறந்து போனார்கள். நகோமியினுடைய கணவனும் இறந்து போனார். இப்ப இந்த 3 ஸ்திரீகளும் அவர்களுடைய கணவனை இழந்து போனார்கள். இந்த சூழ்நிலையிலே ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் அங்கே பெத்லெகேமை விசாரித்தார், அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், ஜனங்களை சந்தித்தார் என்று கேள்விப்பட்ட பொழுது மறுபடியும் இவர்கள் பெத்லெகேமுக்கு திரும்ப வருகிறதை நாம் காண்கிறோம். அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், தன்னுடைய மாமியாராகிய இந்த நகோமி ஒற்பாலை பார்த்து சொல்றா, ரூத்தை பார்த்து சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? நீங்க திரும்பி போய்விடுங்கள், ஏனென்றால் இனி உங்களுக்கு நான் மறுபடியும் பிள்ளைகளை பெற்று வளர்த்து உங்களுக்கு புருஷராய் கொடுக்க முடியாது, அது சரியாகவும் இருக்காது. ஆகவே நீங்கள் போய் உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அனுப்பி விடுகிற சூழ்நிலையில ஒற்பால் அந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு முத்தமிட்டு திரும்பி போன காட்சியை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ரூத்தோ அப்படி செய்யவில்லை. என்ன அழகாக அவளுடைய ஸ்டேட்மெண்ட் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமை தாயே, நீ பிரிந்து போய் என்று என்னிடத்தில் சொல்வது வேண்டாம்.
இன்னும் அழகா அவர் சொல்றார், அதற்கு நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகும், அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்றார். இப்படி சொன்ன உடனே நகோமி என்ன கண்டுகொண்டால், ரூத்து எந்த விதத்திலும் நம்மை விட்டு பிரிந்து போக மாட்டாள் என்கிற விஷயத்தை கண்டுகொண்டாள். தேவனுடைய பிள்ளைகளை கண்டுபிடிக்கணுங்க. யாருடைய உள்ளத்துல யாரு, யாருடைய உள்ளத்துல என்ன இருக்கு, கண்டுபிடிக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இங்க என்ன சொல்லப்படுகிறது, அவளுக்கு ஆசீர்வாதமா, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக என்ற வார்த்தை எப்படி இருக்கிறது என்றால், கர்த்தர் உனக்கு நீ இழந்ததை திரும்ப தருவார் என்று சொல்லி மூல பாஷையிலேயும் ஆங்கிலத்திலேயும் இருக்கிறது. ரீகாம்பன்சேஷன் வில் டேக் பிளேஸ். இழந்ததை திரும்பவும் கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். தேவனுடைய பிள்ளைகளே, இனி ஒரு நாட்களிலே கடவுள் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவரவர்கள் இழந்ததை திரும்ப அவரால் கொடுக்க முடியும். அது எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும். யோபு தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை இழந்தான், மனைவியை தவிர. சொத்துக்களை இழந்தான், ஆடு மாடு கழுதை குதிரைகளை இழந்தான். ஆனால் எல்லாவற்றையும் 2 மடங்கு திரும்பி தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். நம்முடைய தேவன் திரும்பி தர வல்லவர். He is able to supply whatever we lost. எதை நாம இழந்தோமோ அது எல்லாவற்றையும், ஆரோக்கியமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், சொத்தா இருக்கலாம், மரியாதையா இருக்கலாம், கனமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தே தீருவார். அந்த கனத்தை திரும்பி கொடுத்தே தீருவார். அல்லேலூயா. நீங்கள் இழந்ததை திரும்ப தருவார். என்னென்ன விஷயங்கிறத நம்ம 1-2 வார்த்தையை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இப்போ நகோமி ரூத்தினுடைய உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடித்தார். இப்ப ரூத்து போவாசனுடைய உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடித்தால் தெரியுமா? அது எந்த வசனத்துல இருக்குதுன்னா 10ஆம் அதிகாரம் கடைசி 2 வரியில இருக்கு பாருங்க. நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு இதனாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது. 10ஆம் வசனத்தை வாசி. அப்போது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்றாள். இந்த வசனம் எப்படி இருக்கு தெரியுமா? உம்முடைய கண்களில் எதனாலே எனக்கு தயவு கிடைத்தது என்பதை நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிறார். உம்முடைய கண்களில் எனக்கு தயவு இருக்கிறது என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்கிறார். தமிழ் அப்படி இல்லை. ஐ ஹவ் ஃபவுண்ட் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். உம்முடைய கண்களில் எனக்கு தயவு இருக்கிறதை நான் கண்டுபிடித்து விட்டேன். இதே வார்த்தை எங்க இருக்குதுன்னா ஆதியாகமம் 6:8 வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 6:8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு இல்லை, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பதை கண்டுபிடித்தான். என்னுடைய பிள்ளைகளே, கண்டுபிடிக்கணுங்க. கர்த்தருடைய கண்களில் கிருபை, நோவானாவே அர்த்தம் கிருபை தான்.
இளைப்பாறுதல்னு அர்த்தம். இளைப்பாறுதல். அப்ப நல்ல கவனிங்க, நோவா கர்த்தருடைய கண்களில் கிருபை இருக்கிறது என்பதை, தயவு இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தான். ரூத்து போவாசினுடைய கண்களில் தயவு இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தான். நகோமி ரூத்தினுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார். இன்னைக்கு நாம உயிரோடு இருக்கிறது எதுக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அது நீங்க யோசிக்கணும். கர்த்தர் செய்த நன்மைகள்லாம் உண்மைதான். எதுக்காக, என்ன கர்த்தருடைய கண்களில் என்னை குறித்து கர்த்தருடைய கண்களில் என்ன இருக்கிறது என்கிறதை கண்டுபிடியுங்கள். அதுதாங்க விசேஷமான ஒரு யூனிக்னஸ், தனித்தன்மை. அதுதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை கண்டுபிடித்தார்கள். பொருள் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. இது தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவன் என்ன கண்டுபிடித்தான், எந்த சூழ்நிலையிலே என்ன செய்தான், அதெல்லாம் நம்ம படிச்சு பார்க்கும்போது அநேக பாடங்களை நாம கற்றுக்கொள்ளலாம். நாம படிக்கிறது வேற, வாசிக்கிறது, படிக்கிறோம், வாசிக்கிறோம், கேட்கிறோம், மற்றவங்களுக்கு சொல்றோம், அறிவிக்கிறோம், எல்லாமே செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கண்டுபிடிக்கிற வேலையை மாத்திரம் செய்யறது இல்லை. இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை கண்டுபிடித்தார்கள் பாருங்கள். இங்கே தாவீதுடைய குடும்பம் சிக்லாக் என்கிறதான ஒரு ஊரில் விட்டுட்டு தாவீது வெளியே போயிட்டார். அப்போ என்ன நடக்குதுன்னா, அவருடைய குடும்பம் முழுவதையும் கடத்தி கொண்டு அவருடைய பொருள்கள் எல்லாவற்றையும் அந்த இடத்துல வைத்து எரித்து சாம்பலாக்கி விட்டார். இது நமக்கு நல்லா தெரியும். சிக்லாக்குக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரை கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியை போய்விட்டார்கள். இப்ப வந்து பார்க்கிறான், பட்டணம் சுட்டரிக்கப்பட்டு கிடது. மனைவிகளும் தங்கள் குமாரரும் குமார்த்திகளும் சிறைபிடித்துக் கொண்டு போட்டால் என்று கண்டார்கள். இந்த நேரத்தில் என்ன கண்டுபிடித்தாங்க? கர்த்தருடைய திட்டத்தை கண்டுபிடித்தான், கர்த்தருடைய சித்தத்தை கண்டுபிடித்தான். ஆண்டவரே, நான் போகட்டுமா வேண்டாமா? நான் யுத்தம் பண்ணி அவர்களை மீட்டுக் கொண்டு வரட்டுமா வேண்டாமா? கண்டுபிடித்தான். பிள்ளைகளே, அவன் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறவனாயிருந்தான். அப்பொழுது 8ஆம் வசனம் பாருங்க, கர்த்தர் சொல்றத பாருங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இப்ப சூழ்நிலை எல்லாவற்றையும் இழந்தான். மனைவி, மக்கள், சொத்து, சுகம் எல்லாவற்றையும். ஆனால் இந்த சூழ்நிலை கர்த்தரிடத்தில் இவன் எதை கேட்டு அறிந்தான், எதை கண்டுபிடித்தான்? கர்த்தருடைய உள்ளத்தில் இருக்கிற இடத்தை கண்டுபிடித்தான். தேவனுடையவர்களே, நாம் எதை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறோம்? இல்ல சும்மா படித்துக் கொண்டிருக்கிறோமா, வாசித்துக் கொண்டிருக்கிறோமா? கர்த்தருடைய கண்களில் என்ன இருக்கிறது? கர்த்தருடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது? அந்தந்த சூழ்நிலைகள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கும் வித்தியாசமாக இருந்து கொண்டிருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சம்பவங்கள் இருக்கும் என்று சொல்ல முடியாது. வீட்டுக்கு வீடு வாசல் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும்.
பிரச்சனைகள் வரலாம், பிசாசனுடைய போராட்டங்கள் இருக்கலாம், சரீரத்தில் இருக்கலாம், மனதில் இருக்கலாம், அல்லது வேலை ஸ்தலத்தில் வெளியில எங்க வேணாலும் பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்திலே கடவுள் அவருடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறவர்கள் ஞானவான்கள். அவர்கள்தான் தேவனால் வழிநடத்தப்படுவார்கள். அவர்கள்தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள்தான் தேவனை கொண்டு இழந்ததை திருப்பிக் கொள்ள முடியும். பொதுவாக வாசிச்சுட்டா, கர்த்தரோட வசனம் கொடுத்துட்டா, நீ திருப்பிக் கொள்வாய், ஓகே அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் திரும்பி வந்துடும் நினைக்க கூடாது. என்னெல்லாம் செய்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் கண்டுபிடிக்கிறோமா, ஆராய்கிறோமா? கர்த்தருடைய இருதயத்தில் இதை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, என் பிள்ளைகளை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, என்னுடைய குடும்பத்தை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, என்னுடைய வேலையை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, என்னுடைய திருமணத்தை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன? விசாரித்து அறியுங்கள், கண்டுபிடியுங்கள். போவாசுடைய கண்களிலே ரூத்துக்கு தயவு இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து விட்ட உடனே போவாஸ் சொல்லுகிறான், கர்த்தர் உன்னுடைய செய்கைக்கு தக்க பலனை உனக்கு கட்டளையிடுவாராக. தேவனுடைய பிள்ளையே, என்ன அருமையான நிபந்தனைகளை அவள் கையாண்டு வருகிறாள். அவளுக்கு நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டது. 1ஆம் அதிகாரம், ரூத் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. போவாஸ் சொன்னதான நிபந்தனை என்னன்னு சொன்னா, மகளே கேள், தானியங்களை சேகரித்துக் கொள்ள வேறே போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் வேலைக்காரிகளோட இரு என்று சொல்ல, என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. என்ன நிபந்தனை? கர்த்தர் உன்னை இழந்து திருப்பி தர வேண்டுமானால் நிபந்தனை கைக்கொள்ள வேண்டும், நிபந்தனைகளை அறிய வேண்டும். கேள், அந்த வார்த்தையை கேளுங்க. லிசன், கேள் என்று சொல்லுகிறார். லிசனிங், லேர்னிங், ஒபே, இது எல்லாமே ஒரே லைன்ல வருங்க. கவனிக்கிறது, கேட்கிறது, கீழ்ப்படியது. லிசனிங், லேர்னிங், கவனிக்கிறது, கற்றுக்கொள்றது, கீழ்ப்படிதல், மூன்றும் ஒரே வழியில் வரும். கவனிக்கணும், கற்றுக்கொள்ளணும், கீழ்ப்படியணும். லிசனிங் அண்ட் லேர்னிங் அண்ட் ஒபே, இது மூணு தான் தெய்வத்தினுடைய உள்ளத்திலேயோ அல்லது நம்மை நடத்துகிற தலைவருடைய உள்ளத்திலே என்ன இருக்குங்கிறத உங்களால கண்டறிய முடியும். அவன் என்ன சொல்றான்? இந்த வயலை விட்டு போகாமலும் இடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. இந்த வயலை விட்டு போகாது. கடவுளுடைய பிள்ளைங்க நல்லா கவனிங்க. இந்த ரூத்தினுடைய 4 புஸ்தகமும் 4 அதிகாரமும் மிக மிக உன்னதமான ஆழம் செறிந்த புத்தகங்கள். இந்த சின்ன புத்தகம் 4 அதிகாரம் தாங்க இருக்கு. மிகவும் ஆழமான, மிகவும் உன்னதமான, நான் கற்று அறியக்கூடிய சத்தியங்கள் நிறைய இருக்கு. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும். இன்னைக்கு எல்லாரும் ஆசீர்வாதத்தை சொல்றாங்க. ஆனா எத்தனை நிபந்தனைகள் சொல்றாங்கிறத கண்டுபிடி. ஆசீர்வாதமா சொல்லிட்டே போவாங்க. ஆனா நிபந்தனையற்ற ஆசீர்வாதம் ஒன்றுக்கும் உதவாது. இந்த வயலை விட்டு போவாத, இங்கே இரு. அப்படின்னு என்ன? கர்த்தர் உனக்கு கொடுத்த சபை விட்டு போயிடாது, வயலை விட்டு போயிடாத. யாரோட இரு? ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. என்ன அருமையான ஒரு நிபந்தனைங்க, என்ன அருமையான ஒரு ஆலோசனை. உனக்கு தாகம் எடுத்தா தண்ணி கிடைக்கும். அடுத்தடுத்த வசனங்களை பாருங்க. தாகம் எடுத்தா உனக்கு தண்ணீர் கிடைக்கும். தண்ணீர் குடங்கள் அடக்கி நீ போய் தண்ணி குடிச்சுக்கும். உன்னை பாதுகாக்கும்படி நான் உனக்கு கட்டளை இட்டிருக்கேன். யாரும் உனக்கு தொந்தரவு கொடுக்காதபடி என்னுடைய வேலைக்காரருக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? கட்டளை இட்டிருக்கிறேன். யாரும் உனக்கு தொந்தரவு கொடுப்பாங்கன்னு பயப்படாத. சந்தோஷமா உன்னுடைய தானியத்தை நீ பொறுக்கிக்கொள். வயல்ல இருந்து
அவள் காலமே தொடங்கி மாலை வரைக்கும் தானியத்தை அவள் சேகரித்து கொண்டவளாக இருந்தாள். அந்த வசனத்தை கவனிங்க. காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவள் அந்த கதிர்களை பொறுக்கிக் கொண்டே இருந்தாளாம், சேகரித்து கொண்டே இருந்தாள். சபையில சொல்லப்படுகிற வசனங்களை சேகரித்து கொண்டே இருந்தாள். எதுக்காக சபையில இருக்கணும்? தானியங்களை சேகரிக்கணும். அதுதான் அவளுக்கு அவளுடைய மாமியாருக்கு ஆகாரம், ஜீவனம் பண்ண அதுதான் சோர்ஸ், வேற வழி இல்லை. சரீரத்துக்கு அந்த ஆகாரம் வேண்டும் என்று தானியங்களை அவள் சேகரித்தாள். ஆனா ஆத்மாவுக்கு ஆகாரத்தை என்ன செய்யணும்? சேகரிக்கிறவளா இருக்கணும். அப்பதான் ஆத்மா புஷ்டியா இருக்கும். அப்பதான் யாருடைய கண்களில் என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இவள் இப்படியாக இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றி வருகிற வேளையிலே அவள் என்ன கண்டுபிடித்தாள்? போவாசினுடைய கண்களிலே தயவு இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தாள். தாவீது கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிறதை கண்டறிந்தான். நீ போ, பின்தொடர், நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். அவன் திருப்பிக் கொண்டானா இல்லையா? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை பாருங்க. ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஒன்றும் குறைவிடாமல். என்னுடைய பிள்ளையே, நீங்க இழந்த எந்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்க ஆண்டவரால முடியுங்க. நமக்கு ஆசீர்வாதம் வேணும்னு தான் விரும்புகிறோம். ஆனா நிபந்தனையை கேட்கிறோமா? நிபந்தனையை கை கொள்றோமா? முதல்ல கேட்கணும், அதுக்கப்புறம் கை கொள்ளணும்ல. கேட்கறதே இல்லையே. கேட்கணும், கற்றுக்கொள்ளணும், கடைபிடிக்கணுங்க. கேட்கணும், கற்றுக்கொள்ளணும், கடைபிடிக்கணும். 4வது ஸ்டெப் என்னது? கற்றுக் கொடுக்கணும். இதுதான் தெய்வத்தினுடைய நியமனம். அதனாலதான் அவன் சொல்றான், கேள். அந்த வார்த்தையை கவனிங்க. நீ கேள். சபை கேட்கணும். எங்க போய் உன்னுடைய தானியத்தை சேகரிக்கணுங்கிறது அந்த வயலுடைய ஓனர் சொல்லுவார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், வழி நடத்துவார். மாமியார் சொன்னது எல்லாவற்றையும் அவள் செய்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. நகோமி தனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவள் செய்தாள். அப்பதான் மணவாளனை கண்டுகொள்ள முடிஞ்சது. முதல்ல தயவு இருக்குதானே கண்டுபிடிங்க. கடவுளுடைய உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. அப்பதான் மணவாளன் எங்க இருக்கிறங்கிறத கண்டுபிடிக்க முடியும். உங்களுடைய பொருள் அருள் எல்லாம் ஆண்டவர் தந்துருவார். உலகத்தில் வாழ வேண்டியது எல்லாத்தையும் நமக்கு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். கண்டிப்பாக நமக்கு தருவார். நமக்கு திறமை வேற யாருக்கு தருவார் சொல்லுங்க? நமக்கு திறமை வேற யாருக்கு தருவார்? அவர் நேசிக்கிறவங்களுக்கு தருவார். நேசிக்கிறது என்ன அர்த்தம்னா, அவருடைய உள்ளத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறவங்க நாங்க நேசிக்கிறோம். கண்டுபிடிக்கிறவங்க தான் நேசிக்கிறோம். சும்மா ஜெபம் பண்ணிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. அடுத்தது இந்த மாதம் என்ன செய்யும்படி கர்த்தர் என்னை விரும்புகிறார், என்ன செய்யும்படி ஆக்கப்பூர்வமான காரியங்கள். இந்த வருஷம் இவ்வளவு சம்பாதிச்சோம், இவ்வளவு காரியத்தை செஞ்சிருக்கிறோம், கணக்கு வழக்கு போட்டு கண்டுபிடிக்கிறோம். இப்ப கர்த்தருடைய கண்களில் என்ன இருக்கிறது, கர்த்தருடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது, என்னை குறித்து என்ன இருக்கிறது, concerning me and my life particularly. இதை நாம் அறியணும். அறிஞ்சாதான் இந்த ஆசீர்வாதம்லாம் நமக்கு திரும்பி கிடைக்கும். பாருங்க, தாவீது ஒன்றும் குறைவிடாமல், ஒண்ணு கூட விடாமங்க, எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். எப்போ? கடவுளுடைய உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சதுனாலதான், அறிந்ததுனாலதான். அப்போ நாம எதுக்காக ஜெபம் பண்றோம்? நம்முடைய ஆசீர்வாதம் வேணும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கடவுள் தருவேன்னு சொல்லிட்டார். ஆனா ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த விதிகளை
அல்லது நியமங்களை கட்டளைகளை கீழ்ப்படிஞ்சு செஞ்சானா இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயங்க. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியிடுன்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு இடத்துலையும் தடுமாறினதே இல்லை, தயங்கவே இல்லைங்க ஆபிரகாம். அதை செய்யும்படி தீர்மானித்தான், செய்ய புறப்பட்டான், செய்தான். கர்த்தர் வேறு ஒரு காரியத்தை அவர் அங்கே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத எப்ப கண்டு கொண்டான்? நல்ல கவனிங்க. எப்போ ஈசாக்குக்கு பதிலாக இன்னொரு ஆடு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை எப்பொழுது கண்டு கொண்டான்? கீழ்ப்படியும் பொழுது கண்டு கொண்டான். நான் சொன்னது புரிஞ்சதா? கர்த்தர் இதுதான் கொரிந்தியர்ல பவுல் எழுதுறாரு. தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை நம்முடைய கண்கள் காணவும் இல்லை, காதால் கேட்கவும் இல்லை, இருதயத்தால் உணரவும் இல்லை. ஆனா ஆபிரகாம் கண்டு கொண்டான். என்னுடைய மகனுக்கு பதிலாக இன்னொரு ஆடு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதை கண்டு கொண்டான். என்னுடைய பிள்ளைகளை எல்லாவற்றிற்கும் ஒரு கண்டுகொள்ளுதல், கண்டு அறிதல்ங்கிற வார்த்தை என்ன அழகா மறைமுகமா இருக்கு பாருங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அவங்க கர்த்தர் கொடுத்தாரு, ஆனா கண்டு கொள்றது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு அமெரிக்க தேசத்தை யார் கண்டுபிடிச்சது? வாஸ்கோ ட காமா எத்தனை ஆயிரம் மைல் டிராவல் பண்ணாருங்க. எவ்வளவு பயம் இருக்கும் தெரியுமா? கடல் என்ன நடக்கும்னு தெரியாது, எங்க போயிட்டு இருக்கிறோன்னு அவருக்கு தெரியாது. என்ன போயிட்டு இருக்கு, எங்க போயிட்டு இருக்கிறோம் தெரியாது. எத்தனை காலம், எத்தனை வழி, எத்தனை மாதம், அதுக்கெல்லாம் சாப்பாடு இருந்ததா, என்ன எப்படி எல்லாம் போனாங்கன்னு தெரியல. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை சந்தித்து அத உபத்திரத்தின் வழியா போறாங்க. அப்பதான் இந்த தேசத்தை கண்டுபிடிச்சார். அவர் கண்டறிஞ்ச பிற்பாடு தான் இப்போ ஈஸியா எல்லா ஜனங்களும் போயிட்டு வர்றாங்களா? எங்கெங்க போறீங்க? அமெரிக்கா போறாங்க சொல்றாங்க. யார் கண்டுபிடிச்சது பாருங்க. தேவனுடைய பிள்ளையை நீங்களும் நானும் என்ன கண்டுபிடிச்சோம்? எனக்கு தராங்களான்னு பார்க்குறோம். கண்டுபிடிச்சது எங்க? எனக்கு கொடுக்குறாரா கடவுளே? எனக்கு யாராவது கொண்டாந்து கொடுக்குறாங்களா? அல்லது ஏதாவது கிடைக்குதான்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம காலத்திலேயே விற்கிறத வாங்குறது ஈஸிங்க, விற்கிறத வாங்குறது ஈஸி. ஆனால் அதை கண்டுபிடிச்சானே எத்தனை பேருங்க கண்டுபிடிக்கிறாங்க? கடவுள் அதெல்லாம் கண்டுபிடிக்கும். அவர் இருதயத்தில் இருக்கிறத கண்டுபிடிக்க தானே கர்த்தர் விரும்புகிறாரு. இதுதான் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருக்க. அதை படித்து முடிக்கலாம். அதனால கர்த்தர் நமக்கு கட்டளை இடுவார். உங்களுக்கு தேவையான இழந்த ஆசீர்வாதத்தையும் இனி வரப்போகிற ஆசீர்வாதத்தையும் நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தர வல்லவராய் இருக்கிறார். ஆனால் கண்ட அறிதல்ங்கிற வார்த்தையை நாம் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிடும் பொழுது அவன் தன்னுடைய மகனை கட்டையில அடுக்கி அது மேலே தன்னுடைய மகனை வைத்து கைகளையும் காலையும் கட்டும் பொழுது கேட்கிறான். அதுக்கு முன்னாடியே கேட்கிறான், அப்பா ஆடு எங்க? ஆடு எங்கப்பா? எல்லாம் ஆயத்தமா எடுத்துட்டு போற, ஆடு எங்கன்னு கேட்கிறான். எப்படி இருக்கும் அவன் உள்ளத்துல? உன்னதாம்பா அப்படின்னா மனசுல தாங்க முடியாத அந்த வலி இருந்திருக்குமா இல்லையா? கண்டிப்பா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்துக் கொள்வாருங்கிறத எப்ப பார்த்தான்? கீழ்ப்படிதலில் 100% கீழ்ப்படியும் பொழுதுதான். அவனுக்காக ஆயத்தம் பண்ணி ஏற்கனவே பாருங்க ஆண்டவர் பாருங்க சைமல்டேனியஸா நடக்குது பாருங்க. இவன் மலையில ஏறி வரான், அதுக்கு முன்னாடி இந்த ஆட்டுக்குட்டியை மேலே ஏற்றி வச்சிருக்கிறார். அங்க ஒரு முள்ளில சிக்க வச்சிருக்கிறார். இதெல்லாம் ஆபிரகாமுக்கு தெரியாது. அப்போ நம்முடைய கண்களுக்கு மறைவாக கடவுள் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத நாம எப்ப கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நம்ம அதுக்கான நிபந்தனைகளை நாம நிறைவேற்றணுங்க. எவ்வளவு விஷயங்க தடுமாறாம போயிட்டே இருந்த ஆபிரகாம். அதனாலதான் அங்க ஒரு பேர் வைக்கிறான், யெகோவா ஈரே. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வைக்கிறாருங்கிறது அதுக்கு அர்த்தம். பார்த்து கொள்வார் இல்லை,
உங்களை காண பண்ணுவார், பார்த்து கொள்ள வைப்பார். ஆல்டர்னேட் சோர்ஸ் உங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிற நீ கண்டுபிடிப்பாயின்னு தான் அர்த்தம். கண்டுபிடிக்க வைக்கிறவர். ஆமென். அதனால நல்ல கவனிங்க, ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு காலத்துல கடித்தான். இப்ப ஒரு வசனம் சொன்ன என்னது? 8:2. உபாகமம் 8:2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும். எங்க இருக்கிறத? உன் இருதயத்துல இருக்கிறத. அப்படின்னா என்ன? நான் வச்சத, உன் இருதயத்துல நான் வச்ச திட்டத்தை, நான் வரைஞ்சிருக்கிற ப்ளூ பிரிண்ட்டை, நான் வரைஞ்சிருக்கிற ஸ்கெட்சை. ஒரு இன்ஜினியருக்கு கையில என்ன இருக்கும்னா, கையில ப்ளூ பிரிண்ட் இருக்கும். ஒரு ஆர்கிடெக்டரா இருந்தார்னா வீட்டை குறித்தோ அல்லது பங்களாவை குறித்தோ கட்டப்போகிற கட்டடங்களை குறித்தோ என்ன இருக்கும்? ஸ்கெட்சு கண்டிப்பா கையில இருக்கும். மனசுல வச்சுட்டு இருக்கலாம் வேலை செய்ய மாட்டாங்க. முன்னாடியே என்ன பண்ணிடுவாங்க? நீளம், அகலம், உயரம், என்னென்ன பண்ணணும், எவ்வளோ கேப் விடும், எவ்வளோ உயரம், எத்தனை கட்டடம், அது எத்தனை ஃப்ளோரு அப்படிங்கிற திட்டவட்டமான அளவுகளை கையில் வச்சிருப்பாங்க. அப்படி இல்லை, நான் சும்மா ஒரு நான் என்ன விரும்புகிறேனோ அது மாதிரிலாம் செய்வேன் அப்படின்னா அவங்க பேர் என்ன? இல்லை, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அதிகாரி அல்ல. கடவுள் அழைச்சார்னா நம்ம உள்ளத்துல ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வச்சிடுறாரு, ஒரு ஸ்கெட்ச் வச்சிடுறாரு, ஒரு திட்டம் போட்டு வரைபடத்தை வச்சிடுறாரு. இதை கண்டுபிடிக்க தான் ஆண்டவர் வழியில இவ்வளவு சட்டத்திட்டங்கள்லாம் கொடுக்கிறார். இதுதான் சொல்றாரு, உன்னை சோதித்துனா உன்னை நிரூபித்து, உன்னை நிரூபிக்க, உன் இருதயத்தில் இருக்கிறத நீ என்ன பண்ணணும்? அறியும்படிக்கு. அதுக்குதான் உன்னை நடத்திட்டு வர. இந்த 9ஆம் மாதம் முடிஞ்சு இந்த 10வது மாதத்துக்கு கொண்டு வந்தது காரணம் என்னன்னா, இந்த மாதத்தில் உங்களையும் என்னையை வச்சு செய்ய போகிறத, கடவுள் செய்ய போகிறத கண்டுபிடிக்கிறவங்க தான் பாக்கியவான். கிருபை பெற்றவளே வாழ்க, விசுவாசித்தவளே ஆசீர்வதிக்கப்பட்ட. வாழ்கன்னு வாழ்த்திக்கு போயிடலாங்க. ஆனா ஆசீர்வாதம் எப்ப இருக்குன்னா விசுவாசிக்கிறதா நடந்த இடத்துல தான். நீ விசுவாசத்தை கீழ்ப்படுகிற இடத்துல தான், அல்லது கீழ்ப்படிந்து விசுவாசிக்கிற இடத்துல தான். வசனங்கள் ஆராய்ச்சி பாருங்க, இன்னும் அழகான ஒரு விஷயங்கள்லாம் வேதம் நமக்கு சொல்லித் தருது. கடவுளுடைய கண்களிலே, கர்த்தருடைய கண்களிலே தயவு இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தான். என்னுடைய பிள்ளைகளை நீங்களும் கண்டுபிடிங்க. தாவீது கண்டுபிடிச்சது போல நீங்களும் கண்டுபிடிங்க. அப்பதான் கர்த்தருடைய சத்தம் கேட்பதை நீங்க அறிவிங்க. கடவுள் உங்களோடு கூட கண்டிப்பா பேசுவாருங்க. எனக்கு என்னன்னா, இன்னும் அதாவது ஒரு மூடனேன்னு கூப்பிட்டார் ஒருத்தனை, லூக்காவில் மூடனேன்னு கூப்பிடுறாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு மூடன் கூட கர்த்தர் பேசுறாரு. மூடனோடு கூடவே என்ன பண்றாரு? கர்த்தர் பேசுறாரு. அப்ப நம்ம கூட பேச மாட்டாரா? நம்மை நோக்கி வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையான கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம். அதிக நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். ஆனா நீங்க என்ன செய்யறீங்கிறதா முக்கியம். அவளுக்கு கொடுத்த ஒவ்வொரு நியமங்களையும், அவளுக்கு கொடுத்த ஒவ்வொரு கட்டளைகளையும் சரியாய் செய்து முடித்தார். அந்த வயலை விட்டு போகவே இல்லை, அங்கே தான் இருந்தா. அங்கே தான் தானியங்களை என்ன செய்துட்டு இருந்தா? சேகரித்துக் கொண்டிருந்தாள், பொறுக்கிக் கொண்டிருந்தாள், காலை முதல் மாலை வரைக்கும். She was a industrious woman. சுறுசுறுப்பான ஒரு ஸ்திரீங்க அவள். எப்படிப்பட்டவள்? சுறுசுறுப்பானவள், ரொம்ப சுறுசுறுப்பானவள். சபையில சுறுசுறுப்பா இருக்கணுங்க, வயல்ல சுறுசுறுப்பா இருக்கணும். சோம்பேறித்தனமா இருந்தா அவங்கள மறுபடியும் அந்த ஓனர் பார்த்துட்டா மறுபடியும் கூப்பிட மாட்டார். அதை குறித்த சிந்தனை அவருக்கு வரவே வராது. சுறுசுறுப்பா இருக்கும். அங்க என்ன கட்டளை பாருங்க, இங்கே இரு, ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு, தானியங்களை என்ன பண்ணிக்கோ,
சேகரிச்சுக்கோ, உனக்கு வேண்டியதை சேகரிச்சுக்கோ. அப்புறம் என்னங்க குறை? ஆண்டவருடைய வயல்ல ஆண்டவர் சப்ளை பண்ணுவாருங்க. மனுஷன் சப்ளை பண்றதில்ல, பாஸ்டர் சப்ளை பண்றதில்ல. யார் பண்ணுவா? அவைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில இல்ல, மகிமையாக நிறைவாக்குவார். மகிமையாக நிறைவாக்குவார். அற்புதமா உங்களுக்கு நிறைவாக்குவார். அதனாலதான் பவுல் சொல்றார் ஆங்கிலத்தில், he is able to supply all our needs gloriously. சப்ளை பண்ணுவாரா? கொடுக்கிறது இல்ல, சப்ளை பண்ணுவார். இப்போ ஒரு காலேஜில் ஒரு ஸ்கூல்ல பணத்தை கட்டி சேர்ப்போம். ஆண்டவரே உங்க உள்ளத்துல நகோமி பாருங்க என்ன அழகா உறுதியா இருக்கிற, மன உறுதியா இருக்கிறதை கண்டுபிடித்து, அப்புறம் அவ ஒண்ணுமே என்ன பண்ணல, பேசவே இல்லைங்க, பேசவே இல்லை. அதுக்கப்புறம் பேசவே இல்லை, கண்டுபிடி. ரூத்தினுடைய உள்ளத்துல என்ன இருக்கு கண்டுபிடித்து, அதுக்கப்புறம் உறுதியாயிட்டாங்க. அந்த பாண்டிங் ரொம்ப உறுதியாயிடுச்சு. அது மாதிரி ஒரு உறுதியை உள்ள ஒரு மனசு வேணுங்க. மனசுல என்ன இருக்கு, இதை செய்யுங்க. கடவுள் நிச்சயமாகவே இழந்ததை திரும்ப மீட்டு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலேயே நிறைவான full reward be given of God of Israel. Full reward will be given of God. Full reward. நிறைவான பலன் கிடைக்கும். இழந்ததையும் கிடைக்கும், அதை தாண்டி நிறைவானதும் கிடைக்கும். நிரம்பி வழியும்படியாய் கர்த்தர் செய்வார். நினைக்கிறதை விட வேண்டிக் கொள்றதை விட அதிகமாய் செய்வார். கர்த்தர் தாமே நம்முடைய நாட்களிலே நாம என்ன செய்யணுங்கிறத, கர்த்தருடைய இதயத்தில் இருக்கிறத கண்டுபிடிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார், உங்களோடு கூட இருப்பார், உங்களை மற்றவங்களுக்கு ஒளியாய் வைப்பார். கர்த்தர் தாமே அவருடைய நாமத்தை நம் மூலமாய் நிரூபித்துக் கொள்வாராக.